கல்யாண முருங்கை இலை அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. அதில் கல்யாண முருங்கை இலையோட நரம்பெல்லாம் எடுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 2 காஞ்ச மிளகா, அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறமா நான் 1 கிளாஸ் அரிசி ஊற வச்சுருந்தேங்க. 3/4 கிளாஸ் இட்லி அரிசி, 1/4 கிளாஸ் பச்சை அரிசி ஊற வச்சுருந்தேங்க. 2 பேட்சாக நான் அரைச்சிக்கிட்டேன். ஒரு பேட்ச் வந்து ஆல்ரெடி கீரை அரைச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த இலையோடையே சேர்த்து அரைச்சிக்கோங்க. அடுத்து இன்னொரு பேட்ச் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக கொரன்னு அரைச்சிக்கோங்க, ரொம்ப வேண்டாம். அதுக்கப்புறமா நாம் ஒரு இடிக்கல்லில் ஒரு சின்ன துண்டு நான் பெருங்காயம் எடுத்துக்கிட்டேங்க. நீங்கள் பொடியாக வச்சுருந்தீங்க பெருங்காயம்னா அப்படியே சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் சோம்பு இடித்து சேர்த்துக்கிட்டேங்க. அந்த மாவோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துட்டு தோசையாக ஊற்றி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிருங்க. அடை வந்து கொஞ்சம் ஆனியன்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கல்யாண முருங்கை இலையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. இதில் ஆஸ்மா சளி இருக்கிறவங்களாம் சாப்பிட்லாங்க. நம்ம பெண்களோட யூட்ரஸ் ப்ராப்ளத்துக்கு இது ரொம்ப ஒரு நல்ல சொல்யூஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா தூக்கம் வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.